இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த அருமையான கால வேளையிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய கரம் நம்மை நடத்துகிறது. ஒவ்வொரு நாள் காலை வேளையில் அவருடைய கரம் நம்மோடு இருக்கிறதுக்காக கர்த்தர் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் யோவேலின் மூலமாய், தீர்க்கதரிசியின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார். நீங்கள் எப்பொழுது நீ ஆண்டவர், அதுக்கு முதல் வசனங்கள்லாம் பார்க்கும்போது ஆண்டவரத்தில் திரும்பின ஜனங்கள், உபவாசத்தோடும் அழுகையோடும் திரும்பின ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, உனக்கு ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிடுவேன். அதுக்கு பின்னால் உள்ள வசனம்லாம் வாசித்தீங்கன்னா, முன்மாரியை கொடுப்பேன், பின்மாரியை கொடுப்பேன், தானியங்கள் நிரம்பி வழியும், சம்பூரணமாய் இருப்பீர்கள், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வீர்கள், நீங்கள் வெட்கமடைந்து போக மாட்டீங்க, நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக வாசிக்கும் போது, தேசமே பயப்படாதே. இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஆண்டவர் எப்பொழுதும் ஒரே வார்த்தை தான் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை நடத்துவேன்னு சொல்றார். ஆனா மனுஷனுக்கு என்ன ஆகுது, சூழ்நிலையில பார்த்து பார்த்து பயந்து. இன்னைக்கு பார்த்துங்க, தேசமே பயப்படாதுன்னா அங்க தேசம் தான் பயந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு தேசமும் பயம், எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது. யுத்தங்களின் செய்திகள் கேள்விப்பட்டு பயந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கேஸ் கிடைக்கல, நாளைக்கு கரண்ட் கிடைக்கல, நாளைக்கு தானியம் கிடைக்கல, இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, தேசமே மகிழ்ந்து களிகூறு. எங்க மகிழ்ந்து? ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க அப்படி இருப்பாங்க, மகிழ்ந்து களிகூறுவோம். இதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி யோபு சொன்னார். பாருங்க, கர்த்தர் செய்ய நினைத்து ஒன்று தடைப்படாது. இந்த நாளிலும் கூட அருமையான காலை வேளையிலே வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதே. தேசத்தை பார்த்து சொல்ல, நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் கொடுத்த நன்மைகளுக்காக களிகூறு, கர்த்தரை நீ அண்டி இருப்பதனாலே களிகூறு, கர்த்தர் நமக்கு தெய்வமாய் கிடைத்தபடினாலே களிகூறு, அவர் நம்மை ரட்சித்தபடினாலே களிகூறு, பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சில காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி செய்யணும், இப்படி நடக்குமோ, என்ன நடக்குமோ, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். சோதரம். உங்க வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, நீங்கள் இருக்கிற இடங்களிலே தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படி விரும்புகிறார். நாமெல்லாம் அப்படி இல்லை, ஆண்டவரே ஏதாவது சின்ன காரியம் பண்ணுங்க, ஆண்டவரே ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணுங்க கேட்போம். அப்படி இல்லை, கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்கிற கர்த்தர், செங்கடலை பிளக்கிறவர். சோதரம். வனாந்தரத்திலே லட்சக்கணக்கான மக்களுக்கு சாப்பாடு போடுகிறவர். அவர் சின்ன சின்ன காரியம் இல்லை. இங்க 2 பேர் இன்னைக்கு கெஸ்ட் வந்துட்டாலே சாப்பாடு போட முடியாது. 2 பேர் வந்துட்டா போதும், இல்ல ஒரு 4 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அன்னைக்கு பரதநாட்டியம் ஆடுற அளவுக்கு ஆயிடும். என்ன பண்றது, என்ன செய்யறது, என்ன வாங்குறது? ஆனா பல லட்சங்களுக்கு ஆண்டவர் சாப்பாடு கொடுத்து கொண்டே வந்தார். எவ்வளவு பெரிய ஆண்டவர்! அவர் பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். நீ நானும் ஆராதிக்கிற தேவன் பெரிய காரியம். அதனாலே நீ என்ன செய்யாத, பயந்து போகாதே, உன் முன்னால் நடக்கிற காரியத்தை குறித்து பயப்படாதே, எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி வரை நம்மை நடத்த வல்லமை உள்ள தேவன், அவர் நம்மை பார்த்து கொள்ளுவார். பயப்படாதே என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே கர்த்தர் என்ன சொல்கிறார்? தேசமே, தேசம் இருக்கிற ஜனமே, என்னால் அழைக்கப்பட்ட ஜனமே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு முன்மாரியம் பின்மாரியம் கொடுப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை வருத்திக்க பண்ணுவேன். நிலங்கள் தானியத்தால் நிரம்பியிருக்கும், களஞ்சியங்கள் தானியத்தால் நிரம்பியிருக்கும், ஆலைகள் நிரம்பியிருக்கும். அதனால் நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லு. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவர், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவர் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுதான் அங்க சொல்லப்படுகிறது. எல்லாம் நடக்கும், நீங்க சம்பூர்ணமாயிருப்பீர்கள், நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியாயிருப்பீர்கள், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்க பாருங்க, ஒரு சின்ன குறை வந்தோடனே ஜனங்களால் தாங்க முடியல.
கேஸ் பற்றாக்குறை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா கேஸ் பற்றாக்குறை நார்த் இந்தியாவிலலாம் லைன்ல நிக்கிறாங்க, அடிப்பிடிச்சிட்டு ஓடுறாங்க. பயங்கரமா கேஸ் கிடைக்கலேன்னு, சிலிண்டர் கிடைக்கலேன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, நான் வழிகளை திறப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோத்திரம். ஒரு சின்ன நெருக்கம் வந்தா கூட அது அங்க தூரம் போகும். ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு நன்மை குறையும். சிங்கக்குட்டிகள் பாருங்க பட்டினியாய் கிடக்கும், கர்த்தர் நம்மளுக்கு ஒரு நன்மை குறையும். இந்த காலை வழியில் அருமையானவர்களே, உலகத்துல எல்லா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் கஷ்டப்படுவாங்க. ஆனா கர்த்தர் நம்புற உனக்கு, கர்த்தர் நம்புற இஸ்ரவேலர்களுக்கு அதான் சொல்றாரு, ஓ பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ண உனக்கு, பாருங்க வசனம் சொல்லுது, ஓ கர்த்தருடைய சமூகத்தை தேடின உனக்கு, இருதயத்தை கிழித்து அவற்றை ஒப்பு கொடுத்த உனக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்வார். இந்த நாட்களை ஒப்பு கொடுங்க. நான் என்ன செய்வேன் என்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, எனக்கு யார் உதவி செய்யக்கூடும் என்று நினைக்கின்றாலும் கர்த்தர் எல்லாம் செய்ய வல்லவர். இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும், கொஞ்சம் காசு எனக்கு என்ன பண்ண முடியும் நினைக்காதீங்க. அந்த கொஞ்சத்தை கண்டு நீ புலம்பாதே. கர்த்தரோடு அது மிகுதியாக மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையில் அவர் உங்களை அதான் பேசுகிறார். சில சமயத்தில் நம்ம என்ன செஞ்சிருவோம், இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது என்று நம்ம பயந்து விடுவோம். கர்த்தர் சொல்ல, பயப்படாதே. 5 அப்பத்தை 2 மீனையும் 5000 புருஷர்களுக்கும் 5000 ஸ்திரீகளுக்கும் 5000 பிள்ளைகளுக்கும் கொடுத்த தேவன். சோத்திரம். 5 அப்பம் 2 மீன் ஒரு ஆளு கூட சாப்பிட முடியாது. ஆனா 15000 பேர் சாப்பிட்டு 12 கூட நிறைய மீதி எடுத்திருக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாட்களிலே கர்த்தரை நம்பு, அவரை நம்பி நீ நன்மை செய். அவரை நம்பு, அவர் வார்த்தையை நம்பு, அவருடைய பெரிய காரியங்களை செய்யும்படி உதவி செய்வார். நீ மகிழ்ந்து களிகூறு, சந்தோஷமாயிரு. இந்த காலையில் சந்தோஷமா கர்த்தருக்குள் நீ சந்தோஷமாயிரு. அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். ஒப்பு கொடுப்பீங்களா? காலை வேளையில யாரெல்லாம் அப்படி இருக்கிறீங்களோ அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி இருக்கிற பிள்ளைகளை, குடும்பத்தை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களையும், உங்களை வசந்த கேட்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.